guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டடி டைம் டேபிள் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, நமக்கு படிக்கிறதுக்கு வந்துட்டு நிறையா இருக்கும், பட் படிக்கிறதுக்கு டைமே கிடைக்காது பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அப்போ இதில் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் இருந்தாலே நம்மளால் அந்த டைம் டேபிள் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் கரெக்டாக படிக்கவும் முடியும். அண்ட் நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம படிக்கிறதுக்காக நிறைய டைம் டேபிள்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். பட் அது கூடி போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி இதில் ஒரு டைம் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னா, உங்களோட டெய்லி ஸ்கெடியூல் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைக் இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் டைமிங்ஸ், அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா காலேஜ் டைமிங்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் எக்ஸ்ட்ரா ஏதாவது கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா அதோட டைமிங்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஜிம், எக்ஸசைஸ், பின்ன ரிலாக்ஸேஷன் டைம், இந்த டைம் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் டெய்லி ரொட்டீன் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் எங்கெல்லாம் உங்களோட டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க, லைக் சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங் அண்ட் அந்த மாதிரி எதுலெல்லாம் உங்களோட டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதையுமே வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னென்னு கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் செகண்ட் வந்துட்டு நீங்கள் எதுக்காக இந்த டைம் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட கோல் என்ன, இதுவுமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். லைக் இப்போது ஸ்கூல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மேபி அவங்களுக்குள்ள கோல் வந்துட்டு செம் எக்ஸாம் ஒரு டேர்ம் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதா இருக்கும். அண்ட் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட கோல்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸாம்ஸை க்ராக் பண்ணுறதா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத கிளியராக வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் த தேர்ட் திங் இஸ் 50/10 ரூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இது வந்துட்டு 50 மினிட்ஸ் படிக்கணும், தென் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இதான் வந்துட்டு 50/10 ரூல். அண்ட் இது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் 50 மினிட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 30/5 அந்த ரூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். 25/5 25 மினிட்ஸ் படிக்கலாம், 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 30 மினிட்ஸ் படிக்கலாம், 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டைம் வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு ரிவிஷன் தான். ரிவிஷன் இல்லாமல் எதுவுமே வந்துட்டு பாசிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் ரெடி பண்ணுற டைம் டேபிளில் ரிவிஷனுக்காக ஒரு டைமே வந்துட்டு செப்பரேட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும். allocate டைம் ஃபார் ரிவிஷன். அட்லீஸ்ட் டெய்லி வந்துட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸாக நீங்கள் ரிவிஷனுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ முடிஞ்சதுன்னா வீக் எண்ட்லேயுமே வந்துட்டு அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு திங் இஸ், எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரே டாபிக் படித்தா வந்துட்டு போர் அடிச்சிடும், அதை வந்துட்டு அடுத்து படிக்கவே தோணாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ½ நீங்கள் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு படிக்கலாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே வந்துட்டு சிலபஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. அப்போது டாபிக்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரே டாபிக் படித்தா போர் அடிக்கும், நம்மளால் படிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு சேஞ்ச் த டாபிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு, நமக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால் கூகுளெல்லாம் நிறைய மாக் டெஸ்ட், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ட் ஸ்கூலில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், டெஸ்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மோக் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இதை வச்சுமே வந்துட்டு நம்மளால் ரிவைஸ் பண்ணி எடுக்க முடியும். தென் லாஸ்ட் வந்துட்டு ஸ்டே ஃப்ளெக்சிபிள் அண்ட் அட்ஜஸ்ட் வென் நீடட். நம்ம வந்துட்டு ஃபுல் டைம் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை வந்துட்டு நானும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேபி நமக்கு வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவுட்டிங், ஏதாவது பார்ட்டிஸ், இந்த மாதிரி நிறையா என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை வந்துட்டு எப்போவுமே மாற்றி வைக்காதீங்க ஃபார் ஸ்டடீஸ். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள், பட் யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் யுவர் டைமிங்ஸ் when needed. இப்போது இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்குள்ள ஸ்கெடியூல் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அந்த டைம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு எப்படி இருந்தாலும் படிக்கிற டைமில் தான் அதை வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்குள்ள ஒர்க் வந்துட்டு பண்ணுறதுக்கான டைம் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இன்றைக்கி பண்ணனாலுமே நெக்ஸ்ட் டே வந்துட்டு இன்றைக்குள்ளே நம்ம படிக்காமல் விட்டு டாபிக்ஸை படிக்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு டைம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே டெய்லி ரொட்டீனாக டெய்லி நம்ம இதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்போம்னு கிடையாது. மேபி சம்டைம்ஸ் நமக்கு ஏதாவது ஒர்க் வரலாம், வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு வந்துட்டு பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த டைம் நம்மளால் டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ண முடியாமல் வரப்போ அந்த டைம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படியாவது படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு டைம் டேபிள் செட் பண்ணிங்கன்னா உங்களால் எஃபெக்டிவாக அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணவும் முடியும். ஸோ இன்றைக்கே வந்துட்டு உங்களோட கோல் செட் பண்ணுங்கள், உங்களோட டைம் டேபிள் வந்து செட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ண முடியுதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.